Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா weight loss ஸ்டார்ட் பண்ணல. எப்போ என்ன லேடிஸ்க்கு வர ப்ராப்ளம்ஸ் தான் அது வந்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா மார்ச் 1ஆம் தேதியில இருந்து கரெக்ட்டா நாங்க ரெண்டு பேரும் புது பொலிவுடன் பேபி மாவை காண போகிறீர்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா வந்து மாமா வந்து கேட்டுட்டே இருக்காரு. இந்த ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சதுல இருந்து பாவம் அவருக்கு நம்ம எதுவுமே செஞ்சு கொடுக்கல. அதனால அவர் வந்து இன்னைக்கு என்ன சொன்னாரு, வெஜ் பிரியாணி வேணும்னு கேட்டுட்டே இருந்ததுனால இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அதுதான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வெஜ் பிரியாணி வந்து ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்குப்பா இந்த காடை முட்டை பாப்பாக்கு வெஜ் பிரியாணி இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து வெஜ் பிரியாணியை வந்து என்ன அரிசிப்பா இது பாஸ்மதி ரைஸ்ல செய்ய போறோம். இது வரைக்கும் வெஜ் பிரியாணி வந்து நைட் வரைக்குமே சேர்த்து செஞ்சிரு அப்படின்னாரு. எனக்கு வந்து இப்ப சாப்பாடை பார்த்தாலே என்னன்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி உமட்டிட்டே வருது, சாப்பாடே பிடிக்க மாட்டேங்குது. சம்மர் ஆரம்பிச்சிருச்சா, வேர்த்து கொட்டிட்டே இருக்கிறதுனால ஜூஸா குடிச்சா உள்ள அப்படியே குடுகுடுன்னு இறங்கினே இருக்குது சில்லு. நீ ஜூஸ் போட்டு குடிப்ப அப்படின்னா ரெகுலரா ஆப்பிள் நான் வாங்கி தரேன். ஆப்பிள் ஜூஸ் நான் குடிச்சிட்டே இருப்பேன். இப்ப காலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில வந்து ஆப்பிள் ஜூஸ், காஃபி இது ரெண்டு மட்டும் தான் குடிச்சேன். இப்ப மதியம் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பொங்கல் சாப்பிட்டேன், லைட்டா பொங்கல் சாப்பிட்டேன். நிறைய சாப்பிடல, கொஞ்சமா சாப்பிட்டேன். கொஞ்சமா சாப்பிட்டு இப்ப மத்தியானம் லஞ்ச் வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாவுக்கெல்லாம் ஊற வைக்கணும், ப்ரொவிஷன் வாங்கிட்டு வந்திருக்கோம், அதை எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் மௌலியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து அயன் பண்ணி எடுத்து வைக்கணும் அந்த பீரோல அழகா. அதெல்லாம் இன்னைக்கு 1 by 1 பார்க்க போறோம். இப்போ வெஜ் பிரியாணி செய்யறதுக்குள்ள நம்ம வந்துட்டு மௌலியோட ஷர்ட்ஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிடலாம். காலையில போகும்போது ரொம்ப டார்ச்சர் பண்றான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். அதுக்காக இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போறது பாத்தீங்க அப்படின்னா அகாராவோட ராயல் ஸ்ட்ரீம் அயன் பாக்ஸ் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2000 வாட்ஸ் இது பவர். இது ரொம்ப ஃபாஸ்டா வந்து ஹீட் ஆகும் நமக்கு. இந்த பிளேட் வந்து செராமிக் கோட்டட் பிளேட்ல செஞ்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம 3 விதமா அயன் பண்ணலாம். எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ட்ரையா அயன் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரீம் அயன் பண்ணிக்கலாம், ஸ்ப்ரே பண்ணி கூட நம்ம அயன் பண்ணிக்கலாம். இதுல மல்டி ஃபேப்ரிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கு. இந்த நாப் ரொட்டேட் பண்றது மூலமா நம்ம ஃபேப்ரிக்கை எந்த மாதிரி டெம்பரேச்சர் கூட கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுல நல்லா நம்ம கிரிப்பா பிடிக்கிற மாதிரி ஹேண்டில் கொடுத்திருக்காங்க நமக்கு. இதுல வாட்டர் ஃபில் பண்ணி நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா 320 ml. இதுல தெர்மோஸ்ட்ரிப் கொடுத்திருக்காங்க. இது ஓவர் ஹீட்டோ ஃபேப்ரிக் டேமேஜோ ஆகாது. ஸ்ட்ரீமை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரி நமக்கு நாப் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன் ஸ்ப்ரேக்கு இந்த பட்டன் ஸ்ட்ரீம் கொடுத்திருக்காங்க. இந்த நாசல் வழியா தான் நமக்கு வந்து வாட்டர் ஸ்ப்ரே ஆகும். இதுல செல்ஃப் கிளீனிங் பட்டன் கொடுத்திருக்காங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா உள்ள வந்து செல்ஃப் கிளீன் ஆகும் தானாவே. இதுல 360 டிகிரி நமக்கு ரொட்டேட்ல நமக்கு ஒயர் கொடுத்திருக்காங்க. ஒயர் கூட லென்த்தா இருக்கு. இதுல நம்ம வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். வாட்டர் டேங்க் பாத்தீங்க அப்படின்னா 80% ஃபில் ஆயிருந்திருக்கணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணதையும் வந்து ரெட் கலர்ல வந்து லைட் எரியுது. இதுல வந்துட்டு நம்ம டிஸ்டில் வாட்டரோ பியூரிஃபை வாட்டரோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். வேற எந்த வாட்டரும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதுல 1 மினிட்லயே நமக்கு கிரீன் கலர் லைட் மாறிடும். நம்ம ஃபேப்ரிக்கு ஏத்த மாதிரி நம்ம நாபை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஹீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ட்ரெஸ் அயன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். டெம்பரேச்சர் வந்து நம்ம ஹையா வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மௌலியோட சட்டை ரொம்ப கசங்கி இருக்குதுங்க. நம்ம அயன் சுருக்கெல்லாம் இல்லாம எவ்வளவு அழகா ஸ்மூத்தா அயன் பண்ண முடியுது பாருங்க. ஈஸியா அயன் பண்ண முடியுது. இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபோர்ஸா வந்து ஸ்டீம் வருது உங்களுக்கு தெரியும். அப்புறம் வந்து இந்த நாப்ல வந்து நம்ம இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வெளியில எல்லாம் அயன் பண்ற கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து தண்ணி தெளிச்சு அயன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி தண்ணி தெளிச்சு கூட நம்ம அயன் பண்ணிக்கலாம். ரயான், உல், காட்டன், லெனின், நைலான் இந்த மாதிரி 5 விதமான ஃபேப்ரிக்கும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த இதுல நம்ம எந்த கிளாத் அயன் பண்றோமோ அதுக்கேத்த மாதிரி நம்ம செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி டெம்பரேச்சரும் நமக்கு கண்ட்ரோல் ஆயிக்கும். எவ்வளவு சூப்பரா அயன் பண்ணிருப்பாருங்க ஷர்ட்டை. இந்த ப்ராடக்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை நான் அமேசான்ல தான் வாங்கினேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, வேணுங்கிறவங்க மறக்காம செக் பண்ணிக்கோங்க. என்ன பேபிமா எஸ் ஃபாஸ்டா பண்றியா? எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாரு. நீ இப்படி போய் அப்படி வரது கூட எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் பாரு. ஆமாவா இல்லையா? ஆமா ரெடி பண்ணிட்டேன். நல்லா பண்ணணும் பிரியாணிய. ஓகே, அப்படியே கமன்னு கமக்கணும். எனக்கு அந்த ஃபீலே இருக்கக்கூடாது. மட்டன் பிரியாணி சாப்பிடுற ஃபீல கொண்டு வரணும் நீ. அதுல அப்ப நீ என்ன பண்ணிருக்கணும், மஷ்ரூம் வாங்கிட்டு வந்திருக்கணும். மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு. இல்ல எனக்கு வேணாம். மஷ்ரூம் சாப்பிட்டு ஒரு வாரமா மஷ்ரூமையும் பன்னீரையும் சாப்பிட்டு செத்து போச்சு என் வாய். ஓகேவா? அதனால பட்டாணி எங்க மெயின் பட்டாணி தான். அதுக்கு தான் தேடிக்கிட்டு போய் வாங்கிட்டு வந்தேன். எது பட்டாணி? எங்க பட்டாணி வாங்கிட்டு வந்தானே. ஓ பட்டாணி ஊற வச்சிருக்கியா? ரைட், ஓகே. அதுதான் டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாணி தான். காய் பாத்தீங்களா இவ்வளவுதான். செஞ்சு பழக. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
நானே ஆக்சுவலி யோசிச்சேன் நம்ம கொஞ்சம் அப்பப்ப செய்ய கத்துக்கணும். நீ வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணவே மாட்ட கடைசி வரைக்கும். ஈஸ்டர் முடிஞ்சு பண்றான் பாருப்பா நான் உனக்கு சர்ப்ரைஸ். தேவையே நீ என்னெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். எப்படி எல்லாம் நீ என்ன இது பண்ண பழி வாங்கினேன்னு மனசுல வச்சு நீ அப்படி எல்லாம் பண்ணுவ நீனு. நான்லாம் அதெல்லாம் பத்தி எதை பத்தியும் ஃபீல் பண்ணல. நான்வெஜ் ஒரு பெரிய விஷயமா பிறந்ததுல இருந்து சாப்பிட்டாச்சு. நான்வெஜ் பத்தியே பேசவே இல்லையே. அப்புறம் நீ என்ன சாப்பிட்டீனாலும் நான் கவலையா பட்டுக்க மாட்டேன். இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு இறக்கணும்னா அவ்வளவுக்கு அவ்வளவு என்னை ஏத்தி அப்படியே உட்கார வச்சிருவேன். நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். டெய்லி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ரோமிங்கா இருக்கும். சரி ஆசையா கூட்டிட்டு போறாரே, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம போனோம்னு வைங்களேன், அதுதான் இருக்குது ட்விஸ்டே. நீ வெளியில போனா நீ ஏன்பா சாப்பிடணும்னு நினைக்கிற? ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு நினை, டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வரணும்னு நினை. டீ வேணா குடிக்கலாம், ஜூஸ் குடிச்சா யாருன்னு எனக்கு ஆகாது. ஓகே அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. நான் போட்டு எல்லாத்தையும் கிளற வேண்டியதுதான், குமுற வேண்டியதான், எல்லாத்தையும் கொட்ட வேண்டியதான். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகும். நீ இதுக்கே கோயம்புத்தூர் தோல்ல துண்டு போட்டியா? விஜயகாந்த் சார் மாதிரி தோல்ல துண்டு போட்டா அப்படியே சாந்தமா இருக்கும். சாந்தமா இல்ல, கடகடன் வேலை ஆயிடும். கடகடன் வேலை ஆயிடும். அதே தோல்ல இருக்கிற துண்டு கீழே இறங்குச்சு, அவள்தான் மூக்க தொடச்சிக்கின்னு பெட்டுக்கு போயிடும். மூக்க சிந்திக்கின்னு அப்படியே தொடச்சிக்கின்னு. நீ கோயம்புத்தூர்ல பிறந்துட்டு சென்னைக்கு வந்ததுக்கே எப்படி இருக்கிற? காஷ்மீர்ல பிறந்தவங்க எல்லாம் சென்னையில எப்படிப்பா இருப்பாங்க? ஆமா உண்மைதான், பாவம் முடியாது அவங்களால. ஐயோ சென்னையில இருந்தவங்க எங்க வேணாலும் போய் வாழ்ந்துடலாம், புரியுதா? ஆனா மத்த ஊர்ல பிறந்து வாழ்ந்தவங்கள வாழவே முடியாது. அவ்வளோ வெயில் ஃப்ரெண்ட்ஸ், முடியவே இல்லை எனக்கு. யோசிச்சு பாரு, காஷ்மீர்ல இருக்கிறவங்க டூருக்கு வந்தாங்கன்னா ஜாலியா இருந்துட்டு ஜாலியா போயிடுவாங்க. கூட அவங்களுக்கு அங்க போனா அப்படியே தீஞ்சு போயிடுவாங்க, ஊராது அப்படிம்பாங்க. முடியவே இல்லை. காஷ்மீர்லாம் வேற லெவல். அதனாலதான் இத்தனை வருஷமா வந்து காஷ்மீர்ல இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ளேயே பொண்ணு எடுத்துக்கிட்டு கட்டிக்கின்னு இருக்கிறாங்க போல் இருக்குது. நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. வெளியில எல்லாம் ஐயோ வேணாம்பா, எங்களுக்கு எங்க ஊர்லயே இருந்துக்கிறோம் நாங்கன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்ப என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெங்காயம் தக்காளி எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். நமக்கு வந்து பிரியாணி மசாலா தான் ரெடி போட போறோம். பட்டை கிராம்பெல்லாம் எதுவுமே அவ்வளவா போடல. ஓவர் ஸ்பைசி வேணாம். ஆமா ஆமா, அடிக்கிற வெயிலுக்கு ஓவர் ஸ்பைசி வேலைக்கு ஆகாது. கேர்ஃபுல்லா செய், ஓகேவா? ஒவ்வொரு மீல் மேக்கரும் ஒவ்வொரு பட்டாணியும் அப்படியே வேற லெவல்ல நிக்கணும். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வெந்ததும் அரைச்சு போட வேணாம், நம்ம சாதாரணமா போட்டுக்கலாமா? என்னது அரைச்சு போட வேணாம்? என்னத எதையுமே முழுசாவே போடு. முழுசா ஒண்ணுனா போட்டுடலாமா? போடு, பிச்சு போடு. அத ஒண்ணு ஒண்ணு என்ன போடுற? ஒண்ணு ஒண்ணுன்னு அது வந்து பட்டை இலை, அப்புறம் வந்துட்டு ஏலக்காய் ஒரு 2-3 மணத்துக்கு போட்டுக்கணும் பிரியாணிக்கு, அப்புறம் மணம் வரும். சரியா? ஓகே. அப்புறம் வந்து இது வந்து ஸ்டார்ல வந்து சின்னதா போடலாம், சின்னதாவே. சரி, இதனால வந்து பிரியாணி டேஸ்ட் கொடுக்குமா? ஆக்சுவலி இந்த ஸ்டார் மணம் டேஸ்ட் எல்லாம் தான் வரும். எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. இதெல்லாம் எப்படி மனம் வருது? இல்ல அதுதான், இதுல ஒரு 4-5 மட்டும் போட்டுக்கோ கிராம்பு. இல்ல எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு ஸ்டார் எல்லாம். அது ஸ்டார் பேர் என்ன? இதெல்லாம் இதுக்குதான் போடணுங்கிறது வந்து தெரிஞ்சிருக்கு பாரு. அதான் இது ஸ்டார் பேர் என்ன? மொக்கும்பாங்க, ஸ்டார் மொக்கும்பாங்க. அது ஏன்லாம் தெரியாது. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது பேர் என்ன? ஸ்டார்னு நாங்க பழகிட்டோம். என்னமோ மராட்டி மொட்டுன்னு சொல்லுவாங்க பாது. பெஹ்ரூஸ் பிரியாணி மாதிரி பண்ணணும். பெஹ்ரூஸ் வெஜ் பிரியாணி. தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். இது கூட வந்து என்ன பண்ணும், உப்பு. ஆனா நிறைய பேர் சமைக்கிறாங்க தெரியுமா, ஜென்ஸ் சூப்பரா பிரியாணி செய்யறவங்கலாம் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஆசை, அதெல்லாம் வந்து பழகுனது. இப்ப எங்க அப்பா எல்லாம் வந்து பாத்தேன்னா எங்க வீட்டுல சமைச்சது கிடையாது. சீரியஸாவே எங்க அப்பா என் கிச்சன்ல வந்து வீட்டுல சமைச்சதே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுங்களோட போய் பார்ட்டி பண்றாரு பத்தியா, அந்த இடத்துல வந்து யாராவது ஒருத்தர் சமையல்காரங்க இருப்பாங்க.
அவங்க இருப்பாங்க, இவர் எடுப்பு வேலையெல்லாம் பார்த்துன்னு இருப்பாரு. அப்புறமே வந்து எல்லா நேரத்துலயும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வாங்கி கொடுத்துக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, இவங்களாவே இப்ப சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போடா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்படின்னு சொல்லிட்டு உப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரே சமைக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அம்மா எல்லாம் ஊருக்கு போனா எங்க அப்பாவே செய்வாரு. திரும்ப சிக்கன் சூப்பரா செஞ்சு தருவாரு. சாப்பாடு வச்சு சிக்கன் செய்வாரு. ஆனா எங்க அம்மா இல்லைன்னா எங்க அப்பா கிச்சனுக்குள்ளே வருவார். நாங்கெல்லாம் செய்வோம். நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் அறுத்துருவேன். என் தங்கச்சி தண்ணி எல்லாம் மொண்டு தருவா. அதெல்லாம் கைக்கு வந்தது காலுக்கு வந்ததெல்லாம் சொன்னான்னா எடுத்து கொடுப்பா. தக்காளி எடுத்துட்டு வந்து கொடுப்பா. அப்ப என் தங்கச்சி பூக்குள்ள தானே, அப்பவே சிலு கூண்டுதான் இருப்பா. சிலு சிலுன்ட்டு அது வந்து இருக்கும். எல்லாத்தையும் கூடி சீக்கிரம் பார்க்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் வராங்க ஊர்ல இருந்து. கழுவி வச்ச புதினாவை போட்டுக்கோ. அதுக்கப்புறம் நாம இது செஞ்சு வச்சோம்ல கேரட் திங்ஸ், இதெல்லாம் கொட்டி போகல. என் வாயே அடைச்சிட்டப்பா நீ. இப்போ உங்க அப்பாவுக்கு நீங்களாம் வேலை செய்வீங்க, உங்க அம்மா இருக்கும்போது உங்க அப்பா கிச்சன் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு. எங்க அம்மா ஊருக்கு போயிட்டா எங்க அப்பா சூப்பரா செஞ்சு தருவாரு அப்படின்ட்டு இங்க நிக்குது, தொண்டைக்கு மேல நிக்குது வார்த்தைகள். எனக்கு வெளியில வரமாட்டேங்குது. அப்ப எப்பேற்பட்ட கிராதைக்கு உங்க அம்மா. உங்க அம்மாவுக்கு தெரியாம கிச்சன்ல வந்து வேலை செஞ்சு கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சா எங்க கிச்சன்லயே விட்டுருவாளோன்ற பயம்தான். தெரியுமே, எங்க அப்பா வீட்டுல இருந்தா எங்க அப்பா கிச்சன்ல வந்து வேலை செய்யறதுக்குலாம் எங்க அப்பாக்கெல்லாம் நேரம் இருக்காது. எங்க அப்பா வந்து 2 கார் வச்சிருந்தாரு, டாக்ஸி டிரைவர். அதனால வந்துட்டு வாடகை எப்ப வேணாலும் வருவோம், எப்ப வேணாலும் போவோம். ஆமா, அது ஒரு நோ லீவ் நத்திங்ல. நோ லீவ், அதனால எதுவுமே கிடையாது. வீட்டுல ரெஸ்ட் இருக்க நேரம் தூங்குறாரு. அப்படி ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, அமைதியா தான் இருக்கும். எல்லாருமே அமைதியா தான் இருக்கும். எனக்கு சீரியஸாவே ரொம்ப நாள் ஆசை. ஒரு படம் ரஜினி ராதிகா அவங்க 2 பேர் நடிச்ச படத்துல இட்லி 4 மணிக்கு எழுப்பி இட்லி மட்டன் குழம்பா அப்படின்றாங்கல்ல. அந்த மாதிரி நான் 4 மணிக்கு அலாரம் வச்சு ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி எழுந்துட்டு மட்டன் பிரியாணி செஞ்சு உங்களை எழுப்பி சாப்பிட வைக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல எனக்கு. வேணா அப்படி பண்ணலாமா? சீரியஸாவே எனக்கு அந்த ஆசை இருக்குது. 4 மணிக்கு எழுந்துச்சு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு 5 மணிக்கெல்லாம் முடிச்சிடும். 5 மணிக்கு உங்க எல்லாரையும் எழுப்பி வந்து பிரியாணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லணும், சர்ப்ரைஸா. காட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டு காட்டு. அப்படி செஞ்சா என்ன பண்ணுங்க, கிட்டுக்கிட்டுன்னு ஓட்டி போய் அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு பல்ல தேய்ச்சிட்டு ஓடியாந்து உட்காந்து சாப்பிடணும். நீங்க செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ், இதை கூடி சீக்கிரத்துல செய்யறேன் நான். அங்கெல்லாம் நம்ம இதுக்கு ஊட்டி குன்னூர் எல்லாம் போறதுக்கு அது இது ஏதாவது சமைச்சு எடுத்துன்னு போய் சாப்பிடணும். இங்கதான் நமக்கு யாரும் அவ்வளோ அப்படியெல்லாம் செட்டு சேரல. அப்படி செட்டு சேர்ந்தாங்கன்னா இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் இட்லி தோசை சப்பாத்தி சிக்கன் கிரேவி இந்த மாதிரி எடுத்துட்டு ஹில் ஸ்டேஷன் பக்கங்கிறதுனால அடிக்கடி போயிடுவோம். அது இவங்க எல்லாம் இருந்தாங்க, அதனால எல்லாம் போனோம் வந்தோம். பட் ஆனா இங்க அந்த ஹில் ஸ்டேஷனே இல்லையே. ஜெயாக்கெல்லாம் நைட்டு ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் ஒன்று ஊத்தினா காலையில ரெடி ஆகி நிற்கும். பிரச்சனை கிடையாது, அப்படிலாம் சுத்திட்டு இருக்கலாம். இப்ப பாரு இதெல்லாம் முடிஞ்சுதா. இங்க பீச்சுக்கு தான் போகணும். அப்படி இங்க பீச் மணல்ல பா அந்த அக்கா கடையெல்லாம் இருக்குல்ல, அந்த லேன்ல போய் உட்காந்து சாப்பிடுவோம்ப்பா. ஆனால் இப்போ முடியாது, ஆஃப்டர் ஈஸ்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அங்கெல்லாம் ஃபுல் நான்வெஜ் கமன்னு இருக்கும். எனக்கு அளவு தெரியுங்கிறனால அப்படியே நான் பேக்கெட்டோட கொட்டிக்கிட்டேன். ஒரு நாள் நான் செய்கிறேன் பாருங்க. 4 மணிக்கு எழுந்துச்சு எல்லாமே போட்டாச்சுப்பா. இதில் ஒன்றே ஒன்று தான் ஊற்றணும். தயிர் இது பார்க்கும்போது அவ்வளோ ஈஸியா இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுக்கு அளவா தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுட்டோம்னு வைங்க, அருமையான பிரியாணி ரெடி ஆயிடும். ஈஸி, இருக்கிறதுலே ஈஸி என்ன பார்த்தீங்கன்னா பிரியாணி. ஆமா, அதுதான் இப்போ ஒரு காலத்துலலாம் நம்ம வாரத்திலே 3-4 வாட்டி பிரியாணி சாப்பிடுவோம்ப்பா. வீட்லயே செஞ்சு சாப்பிடுவோம் நிறைய. இப்பெல்லாம் முடிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் தண்ணி வந்து 1க்கு 1.5 சரியா, அரிசியோட நான் கழுவிட்டேன், தண்ணியும் அளந்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா? அவ்வளோதான். குக்கரை மூடணும்னு ஏன் வேலை முடிஞ்சது.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ஆனியன் இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா ஹோட்டல்லையே அதுதான் வைக்கிறாங்க, ஆனியன் ரைத்தா கத்திரிக்காய் கட்டா. நம்ம ஆனியன் ரைத்தா கர்டு வச்சு அது உள்ளேயே ஏகப்பட்ட வெஜிடபிள்ஸ் இருக்குது. மீல் மேக்கர் இருக்கு, பட்டாணி இருக்கு, கேரட் இருக்கு, பீன்ஸ் இருக்கு. அதான் தொட்டு சாப்பிட வேண்டியதுதான். அவ்வளோதான். உருளைக்கிழங்கு போடக்கூடாதுப்பா, உருளைக்கிழங்கு போட்டால் அது ஒரு மாதிரி ஸ்மாஷ் ஆயிடுது. வேணா இதுல காலிஃப்ளவர் போடுறாங்க, மஷ்ரூம் போடுறாங்க, பன்னீர் போடுறாங்க. காலிஃப்ளவர் கூட நம்ம வைக்கிற காலிஃப்ளவர் குழஞ்சிடுது, அவங்க வைக்கிறது அழகா முழுசா அதே மாதிரி இருக்குது பீஸாவே, தெரியுமா? குழையாது. எப்படி குழையும்? குழையும். கடைசியில போடுவாங்களா இருக்கவங்க, மேபி இருக்கலாம். கடைசியில போடுவாங்களா இருக்கும். இல்லனா ஏற்கனவே அவங்க பாயில் பண்ணி உதிரியா எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிடுறாங்க. கரெக்ட். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான் எங்க பிரியாணி. சரியா? குக்கர் 2 விசில் அடிச்சா போதும். நான் சாப்பாடுக்கு 4 விசில் வைப்பேன், அதாவது ஒயிட் ரைஸுக்கு. இதுக்கு 2 விசில் வச்சா மட்டும் போதும். வச்சு முடிஞ்சதுன்னா காலி ஆயிடும். அப்புறம் வந்து இந்த ப்ரொவிஷன் முட்டையை எப்பப்பா நான் பிரிக்கிறது? இப்போ ஒரு மூட்டையை பிரிச்சு எல்லாத்தையும் கிட்டு 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 கிட்டுன்னு வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு பாக்கியா. அந்த ஒரு மூட்டையை பிரிக்கிறதுக்கு நீ நல்ல நேரம், நல்ல நாள், கிழமை எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துக்கிற. ஏன்னா இட்லி ரைஸ்ல அதுலதான் இருக்கு. நான் இட்லிக்கு வேற ஊற வைக்கணும். ஏன்னா இப்ப இட்லி தோசை எல்லாம் அதிகமா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நாங்க வீட்லயே. காலி ஆச்சா இல்லையா? அந்த தடவை ஆச்சா இல்லையா? நீ வாங்கி வந்தது எல்லாத்தையுமே ஒரே அரைச்சி வச்சுக்கின? இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரிச்சு கொட்டணும். அதுல 2 விசில் வந்தாச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. அதுக்குள்ள அரிசியும் உளுந்தையும் கழுவி நான் ஊற வச்சுட்டேன் எடுத்து. எவ்வளவு ஃபாஸ்டா ஊற வச்சிட்டேன் பாரு. நான் நல்ல பிள்ளைதான், இவங்களாலதான் கெட்டு போறேன். சிரிக்காத. நான் இப்பெல்லாம் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் பருப்பு வடை, உளுந்த வடை எல்லாம் சின்ன சின்னதா சுட்டு பழகணும்னு ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு மருமகளோ வந்து அவங்க அம்மாவோட பெரிய யூடியூபர், வாயா மட்டும் கேளு. ஆனா விதவிதமா ஒண்ணு கூட செஞ்சு தர. எப்ப பார்த்தாலும் போனா அந்த 4 குழம்பு, 4 காய், 4 நான்வெஜ், 4 குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கழுவி ஊத்தக்கூடாதுல்ல. இதுல காமெடி என்னன்னா, வரதுக்கு முன்னாடியே எல்லா வீடியோவும் பாத்துட்டு தான் உள்ள வருவாங்க அவங்க. இப்பெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவனே. இந்த 2 வருஷத்துல அப்ப வந்து என்ன சொல்ல மாட்டாங்கல்ல, பழைய வீடியோ எல்லாம் பாக்க மாட்டாங்கல்ல, வீடியோ தானே பாப்பாங்க. அவசரப்படுற நீ. பாப்பா மருமகளை பத்தியும் மருமகனை பத்தியும் பேசணும்னா அவ்வளவு ஒரு அவசரம் உனக்கு. ஒண்ணுன்னா வர ஆரம்பிக்க போதுங்க. அதனால நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரைட், ஓகேவா? அதனால வந்துட்டு நம்ம அழகா வந்து சமைச்சு ஒழுங்கா வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டாதான் வந்து நம்ம பிள்ளைங்க அங்க போய் பேசும்போது, ஆமா உங்க அம்மா போயிச்சு தெரியாதா, உங்க அப்பா போயிச்சு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. அதனால நீயே வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹரையோ சாமியோ, எல்லாரும் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. இது வந்து வெஜிடபிள் பிரியாணி. பார்ப்பதற்கு எம்மியா இருக்குது, டம்மியா இல்லாம எம்மியா இருக்குது. கரண்டி வச்சா உடையுது. சரி, அப்படியே ஓரமா எடுக்க, அப்படியே கொட்டிட்டு தட்டுல. எப்ப ஏய், நீ தட்டுல கொட்டி முதல்ல பிரியாணி அந்த இது எங்க டபரா, பெரிய டபரா. நான் வெயிட் பண்ணு. போதும். ரோட்ல எல்லாம் பிரியாணி டப்பா உள்ள அப்படி பிரிச்சு அழகா போட்டு அழகா பிரிப்பாங்க. நீ ஏன் அந்த மாதிரி பறிக்காம போட்டு கலரி ஒட்டைக்கிற? ஓரமா தான் பிரிச்சுன்னு இருக்கிறேன் பாரு. ஓரமா தான் பிரிச்சிருக்கிறேன். சரி போதும், கலராத விடு, அப்படியே மூட்டிட்டு வா. பேரி ஸ்கர்ட் எப்படி இருக்குதுன்னு கிட்ட காட்ட வேணாம் மக்களுக்கு. என்னோட இருப்பா நானே காட்டிக்கிறேன். உதிரியா எம்மியா இருக்கு பாரு. எனக்கு கையில எடுக்கும் போது அப்படிதான் இருக்கணும், குழஞ்சிருக்க கூடாது. அது மாதிரி சாப்பிட்டா சாப்பிடணும்னு ஆசை வரும் நம்மளுக்கு. சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு. கொஞ்சம் லைட்டாக தயிர் ஊற்றிப்போம். ஆனியன் கட் பண்ணலையா? கட் பண்ணல, ஆல்ரெடி கண்ணு இருந்ததுனால வேணான்னு விட்டுட்டேன். ஓகே, லைட்டாக அப்படி நம்ம தயிரையும் ஊற்றிக்கிட்டு ஆனியன் அப்புறம் கட் பண்ணி போட்டுக்கிறேன். வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டு. அவங்க கூட இந்த குட்டி குட்டியாக மீல் மேக்கர் ஆக்சுவலி பெருசாக வைக்கும். இப்போல்லாம் அவங்க பெருசு இல்லையாமா, சின்னதாக இருக்குதுன்னாங்க. ஓகே, நம்மளுக்கு மெயினாக பட்டாணி வேணும், அதனால் பட்டாணியோட எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை எடுத்துட்டு லைட்டாக அப்படி தயிரில் தொட்டுட்டு. அரிசி எவ்வளோ நீளமாக இருக்குது பாரு, அப்படி எங்க உடையாம அப்படியே இருக்குது, பர்ஃபெக்ட்டா நீளமாக இருக்குது. அப்படியே டேஸ்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடு, நீயும் சாப்பிடு, என்ஜாய் பண்ணு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான ஒன்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.